ஆனா இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டம், வடக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் போராடுகிறார்கள் என்றார்கள். வடக்கே இருப்பவர்கள் பாஜக அரசை எதிர்த்து போராடவில்லை, மோடி அரசை எதிர்த்து போராடவில்லை, மோடி பதவி விலக வேண்டும் என்று போராடவில்லை. வினாத்தாள்கள் கசிந்து போனதற்கு தர்மேந்திர பிரதான் தான் காரணம். அந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை. இரண்டாவது என்ன கோரிக்கையை வைத்தார்கள் என்றால், போலீஸ் தடியடி நடத்தியது, அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுங்கள். மூன்றாவது கோரிக்கை, இதற்கு அரசு அல்லது பிரதமர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். எந்த இடத்திலும் நீட்டை விலக்கிக் கொள்ளுங்கள் அல்லது திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. நாம் சொல்லுகிறோம், சிறுத்தைகள் சொல்லுகிறோம், நீட் தேர்வு முறையே கூடாது, அந்த தேர்வே கூடாது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ செல்வங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. தேசிய அளவில் போட்டித் தேர்வுகளுக்கான நுழைவுத் தேர்வை இந்திய ஒன்றிய அரசு கையில் எடுத்துக்கொண்ட முறையே தவறு. அந்தந்த மாநில அரசுகள் தேவைப்பட்டால் நுழைவுத் தேர்வுகளை நடத்தி கொள்ளலாம். அப்படி இருந்தது. ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்விக்கு நுழைவுத் தேர்வு முறை இருந்தது. பிறகு நிறுத்தினார்கள், மறுபடியும் கொண்டு வந்தார்கள். அது இருந்தது. பொறியியல் கல்விக்கு நுழைவுத் தேர்வு முறை இருந்தது. இது மாநில அரசு எடுக்கிற முடிவு, மாநில அரசுகளுக்கான அதிகாரம் அது. ஆனால் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை, சமமான கல்விக் கொள்கை என்பது வேறு, ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை என்பது வேறு. அந்த கல்விக் கொள்கை சனாதன சக்திகளின் விருப்பப்படி வரையறுக்கப்படுகிறது. அதை திணிக்க பார்க்கிறார்கள். ஒரே தேர்வு இந்தியா முழுவதும், அதுக்கு தனியா தேர்வு, பொது தேர்வுக்குன்னு ஒரு தேர்வு முகமை உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு ஏஜென்சி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை. அப்படி ஒரு பாடியை உருவாக்கிட்டாங்க. அவங்க தான் செய்யறாங்க. ஏன் தமிழ்நாடு அரசுக்கு தேர்வு நடத்த தெரியாதா? எம்பிபிஎஸ்க்கு தேர்வு நடத்துவ, நுழைவுத் தேர்வு நீங்க மாநில அரசு நடத்தீங்கன்னா நடத்த தெரியாதா? இப்ப நீட் தேர்வின் மூலம் என்ன நிலை உருவாகி இருக்கிறது என்றால், 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் அந்த 12ஆம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தாலும் அது பயனில்லை, அது மதிப்பில்லை. 1200க்கு 1190 எடுத்தால் கூட மதிப்பில்லை. நீ தனியே கோச்சிங் கிளாஸ் போகணும், நீட்டுக்காக பல மாதங்கள் கண் விழித்து படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும். அது சிரமமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அதிகார வர்க்கம் அதை முன்கூட்டியே வினாத்தாளை எடுத்து கசிய விட்டு அதை கோடிக்கணக்கிலே வணிகம் செய்கிறார்கள். முன்கூட்டியே விற்பனை பண்ணிடலாம். கொஸ்டின் பேப்பர் கையில கிடைச்சா எத்தனை லட்சங்களை கொட்டி கொடுப்பதற்கும் மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அந்த குடும்பங்கள் தயாராக இருக்கின்றன. ஆக இந்த முறைகேடுகள் நிகழ்வதற்கு எது காரணம்? எந்த முடிவு காரணம்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டது, பாஜக ஆட்சி காலத்தில் கூட அல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்பதனால் இதை நாங்கள் தூக்கி எறிகிறோம் என்று ஏன் பிஜேபி தூக்கி எறியக்கூடாது? எத்தனையோ பல திட்டங்களுக்கான பெயரை காங்கிரஸ் கொண்டு வந்தது என்பதற்காக மாற்றுகிற அரசு தானே பாஜக அரசு. காந்தியின் பெயரால் 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வந்தது. காந்தியின் பெயரே இருக்கக்கூடாது என்ற இந்த திட்டத்தின் பெயரை மாற்றியது தானே பாஜக அரசு. அப்படி என்றால் இந்த நீட் தேர்வு எங்கள் அரசு கொண்டு வரவில்லை, இது காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தார்கள் என்று காங்கிரசின் மீது ஏன் பழி போட பாஜக தயாராக இல்லை? அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய தயாராக இல்லை. இதெல்லாம் நாம் எழுப்ப வேண்டிய கேள்விகள். ஆகவே காங்கிரஸ் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அறிமுகப்படுத்தியது. பிஜேபியும் நீட் வேண்டாம் என்று சொல்லாது, ஏனென்றால் அதுதான் அதிலே சுகம் கண்டு கொண்டிருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வே கூடாது என்று சொல்லுகிற அரசியல் இயக்கம், தொடங்கிய நாளில் இருந்து அறிவித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 27ஆம் தேதி நடைபெறப் போகிற ஆர்ப்பாட்டத்திலும் கூட நீங்கள் முன்வைக்க வேண்டிய தேசிய அளவில் ரத்து செய்ய வேண்டும்
என்ற கோரிக்கைகளை தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும். மாநில அரசுகளின் அதிகாரத்தில் தலையீடு செய்கிறது. தனியார் கல்வி நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை இது தருகிறது. மாணவர்களை பாடத்திட்டத்தின்படி கல்வி கற்க விடாமல் பயிற்சி திட்டங்களின் மூலம், கோச்சிங் கிளாஸஸ், பயிற்சி வகுப்புகளின் மூலம் தேர்வு எழுதுகிற நிலையை உருவாக்கி, போட்டி உளவியலை உருவாக்கி, மன அழுத்தத்தை உருவாக்கி, அதன் மூலம் பலரின் உயிரை காவு வாங்கிக் கொண்டிருக்கிற திட்டம். எனவே நீட் கூடாது என்பதுதான் நம்முடைய ஒற்றை முழக்கமாக இருக்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் மாறிட்டார்னா இன்னொரு ஆள் வரப்போறான், இன்னொரு ஆள் வந்தார்னா அதே தான் வேலை நடக்க போகுது. இப்ப இருக்கிற அதிகாரி தூக்கி போட்டு வேற ஒரு அதிகாரியை போட்டா அதே தான் நடக்க போகுது. போன ஆட்சியில் இருந்த போலீஸ் எல்லாம் மாத்திட்டாங்க, இப்ப புது போலீஸ் வந்துட்டாங்க. அம்பேத்கர் செலவு வச்சா அந்த போலீஸ் வந்து எடுத்துட்டு தான் போறான்.